Taste the Daily. நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை அண்ணா நகரில் இளம்பெண்ணை காதலித்து ஏமாற்றிய நபர் பிடிபட்டார். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சென்னையில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு அரும்பாக்கத்தைச் சேர்ந்த வாணீஸ்வரன் என்பவர் அறிமுகமாகி இருவரும் காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி வாணீஸ்வரன் நெருக்கமாக பழகியுள்ளார். ஆனால் தற்போது தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுப்பதாக அளித்த புகாரில் வாணீஸ்வரனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகளும் மோசடிகளும் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஓரினச் சேர்க்கைக்கு மறுத்த 5 வயது சிறுவனை கல்லால் அடித்து கொலை செய்த அஸ்ஸாமை சேர்ந்த இளைஞர் சிக்கினார். கருமாங்கழினி கிராமத்தில் பீகாரை சேர்ந்த நீரஜ்குமார் என்பவரின் 5 வயது சிறுவன் கடந்த 9ஆம் தேதி காணாமல் போன நிலையில் அப்பகுதியில் உள்ள முட்புதரில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் சிறுவனை ஒருவர் அழைத்து சென்றது பதிவாகி இருந்தது. இதையடுத்து ஓரின சேர்க்கைக்கு மறுத்த சிறுவனை கல்லால் அடித்து கொலை செய்த அஸ்ஸாமை சேர்ந்த போல்தேவ் என்பவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு அருகே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வட மாநில இளைஞர் உயர் மின்னழுத்த கம்பத்தின் உச்சியில் அமர்ந்து தற்கொலை மிரட்டல் விடுத்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. தண்டுக்கரை பகுதியைச் சேர்ந்த 65 வயது மூதாட்டியை அடித்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய வட மாநில இளைஞர் ஒருவர் முயன்றுள்ளார். அதிர்ச்சியில் அந்த மூதாட்டியை கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் அந்த இளைஞரை பிடிக்க முயன்றனர். பொதுமக்களின் அடிக்கு பயந்த அந்த இளைஞர் அமனம்பாக்கத்தில் இருந்த 25 கிலோவாட் உயர் மின்னழுத்த டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். சுமார் 3 மணி நேரம் அந்த மின் டவரின் 4 பக்கங்களிலும் ஏறி இறங்கி போக்கு காட்டிய அந்த நபர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் ஒரு வழியாக கீழே இறக்கப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதை கண்டு ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளு போன பாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பில்லை என மக்கள் ஆவேசம்